ஓகே, எத்தனை நாள் தான் இன்னும் 1330 திருக்குறள் இருக்கு, 133 அதிகாரம் இருக்கு, அவரோட இன்னொரு பேர் மாதானம் வங்கி, தெய்வ நூல், அதெல்லாம் எத்தனை நாளைக்கு கத்துட்டு இருக்க போறோம்? புதுசா இன்னைக்கு உங்களுக்காக தினம் ஒரு திருக்குறள் கண்டென்ட்ல திருக்குறள் இல்லாம திருக்குறளோட சிறப்புகள், திருக்குறளோட வேற சில கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சில இதுல இருந்தும் கேள்விகள் கேட்கறாங்க. அந்த 75 ஜிஎஸ் கொஸ்டின்ல இருந்து ஒரு 6-7 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் வந்து திருக்குறள்ல இருந்து இருக்கு. அதுல இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டாவும் கொஸ்டின் இருக்கு. அப்ப திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் திருவள்ளுவ மாலைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து 55 பாடல்கள், அந்த பாடல்களை 53 புலவர்கள் வந்து பாடியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து இயற்கை வாழ்வில்லம், இது வந்து திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இதே மாதிரி பெரிய புராணமே என்ன சொல்வாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, ரஷ்யாவின் அணுகளை துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள ஒரே தமிழ் நூல் வந்து திருக்குறள். ஓகேவா? இதெல்லாம் இன்னும் கேட்கல, அதனால கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரே தமிழ் நூல் எது? திருக்குறள். இரு மலர்கள், திருக்குறள்ல இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் என்னென்னா அனிச்சம், குவளை. அதே மாதிரி ஒரே பழம், நெருஞ்சி பழம். ஒரே பழம் என்ன? நெருஞ்சி பழம். ஆப்பிள் கிடையாது, நெருஞ்சி பழம். அடுத்து ஒரே விதை, குன்றிமணி. ஓகே, ஒரே விதை வந்து குன்றிமணி. இன்னைக்கு தினம் ஒரு திருக்குறள் 9வது நாள்ல நம்ம இதை பார்த்திருக்கோம். 10வது நாள்ல உங்களுக்கு வேற கண்டென்ட் தரேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட் போடுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.